வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷ்ணு யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் லிங்கை யாரெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றத கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து எப்படி ட்ராக் பண்ணி பார்க்குறது வித் கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக அப்படின்றத வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் வந்து உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பட்டனில் யாரெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றத கூகுள் டேக் மேனேஜர் மூலமாகவும் கூகுள் அனாலிட்டிக்ஸ் மூலமாகவும் எப்படி ட்ராக் பண்ணி பார்க்குறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோவோட ரைட் சைடு பட்டனில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட வெப்சைட்டில் எந்த ஒரு பர்டிகுலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணி பார்க்குறவங்கள நான் ட்ராக் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஐ எம் கோயிங் டு மை வெப்சைட் digitalvishnu.agency.com. ரைட்டுங்களா? என்னோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் டிஃப்ரெண்ட் மெனூஸ் இருக்குது. தட் இஸ் ஹோம் பேஜ், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், சர்வீசஸ், பிளாக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெனூஸ் இருக்குது. அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கும் ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை யாரெல்லாம் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்றத இன்றைக்கி லைவாக ட்ராக் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? அப்போ இதை ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் பட்டனை யாரெல்லாம் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இதோட கிளிக் கிளாஸஸ், கிளிக் ஐடி, கிளிக் டெஸ்ட், கிளிக் யூஆர்எல் இதை ஃபுல்லாக நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் டேக் மேனேஜரில் போய்ட்டு இந்த பர்டிகுலர் பேஜில் யாரெல்லாம் இந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ அப்போ என்னென்ன பேராமீட்டர்லாம் மெஷர் ஆகுது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களோட கூகுள் டேக் மேனேஜர் போங்க. ரைட்டுங்களா? ஸோ டேக் மேனேஜர் .google.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்களாக்கும் இந்த கூகுள் டேக் மேனேஜரில் என்னென்ன வெப்சைட்லாம் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் இன்றைக்கி வந்து டெமோ பர்பஸ்க்காக நான் என்னோட digitalvishnuagency.com இந்த பர்டிகுலர் வெப்சைட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் தான் இந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்ற இந்த பட்டனை யாரெல்லாம் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்றத ட்ராக் பண்ண போகிறோம். அதனால் digitalvishnuagency.com செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நேரத்தில் நான் ப்ரிவ்யூ அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். பட்டனை கிளிக் பண்ணாக்கும் எனக்கு என்னோட வெப்சைட்டும் கூகுள் டேக் மேனேஜரும் இன்டெகிரேட் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இன்டெகிரேட் ஆனதுக்கப்புறம் இதில் என்னோட வெப்சைட்டோட யூஆர்எல், அதாவது இந்த ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் யூஆர்எல் காப்பி பண்ணி இந்த இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கனெக்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ கனெக்ட் கொடுத்தனுமாவும் என்னோட வெப்சைட் வந்து கூகுள் டேக் மேனேஜரில் கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை நான் வந்து கிளிக் பண்ணனாக்கும் அதில் என்னென்ன பேராமீட்டர்லாம் மெஷர் ஆகுது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கீழே டேக் அசிஸ்டன்ட் கனெக்டட்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுன்றதை பார்த்துங்க. பார்த்துட்டு ஜஸ்ட் இதில் ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு டேக் அசிஸ்டன்ட் கனெக்டட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்களாக்கும் இந்த இடத்துல லிங்க் கிளிக்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் மெனு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த பர்டிகுலர் லிங்க் கிளிக்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேரியபிளை கிளிக் பண்ணிங்களாக்கும் இதில் என்னென்ன பேராமீட்டர்லாம் மெஷர் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கிளிக் கிளாஸஸ் என்ன, கிளிக் எலமெண்ட் என்ன, கிளிக் டெக்ஸ்ட் என்ன, கிளிக் ஐடி என்ன, கிளிக் டார்கெட் என்ன, கிளிக் யூஆர்எல் இது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை தான் கிளிக் பண்ணேன். அதனால் எனக்கு இந்த இடத்துல கிளிக் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கும் ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஷோ ஆகுது. அதேமாரி இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணனாக்கும் எனக்கு எந்த பேஜுக்கு டேரக்ட் ஆயிருக்கு அப்படின்னா கான்டாக்ட் அஸ் பேஜுக்கு வந்து டேரக்ட் ஆயிருக்கு. ரைட்டுங்களா? அப்போ எனக்கு டேக் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கும் கிளிக் யூஆர்எல் பார்த்தீங்கன்னாக்கும் என்னோட கான்டாக்ட் அஸ் பேஜோட யூஆர்எல் வந்து டிஸ்பிளே ஆகுது. ரைட்டுங்களா? அப்போது இந்த கிளிக் யூஆர்எல், கிளிக் டெக்ஸ்ட்டு, தென் கிளிக் ஐடி, கிளிக் ஐடியில் பார்த்தீங்கன்னாக்கும் இது எம்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் கிளிக் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட், இந்த 4 தான் நான் ட்ராக் பண்ண போகிறேன். ரைட்டுங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் கேசஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளிக் டெக்ஸ்ட்டை தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதாவது யாரெல்லாம் இந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்ற அந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த கிளிக் டெக்ஸ்ட்டை தான் எடுத்து அதை டேக் ட்ரிகர்லாம் செட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து இந்த கிளிக் டெக்ஸ்ட் எடுத்து நான் செக் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கும் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு ஷோ ஆகுது. இதே நான் மொசிலா ஃபயர்ஃபாக்ஸோ இல்லை வேற ஒரு ப்ரௌசரோ அந்த வேற ஒரு ப்ரௌசரில் வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து அவங்க எனேபிள் பண்ணியிருந்தாங்களோ அப்படின்னா இந்த கண்டிப்பாக இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து அவரோட ப்ரௌசரில் வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் எனேபிள் பண்ணியிருக்காரு, ரஷ்யன் லாங்குவேஜில் பார்க்குறாரு அப்படின்னா இந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து வேறு ஃபார்மேட் கூட ஷோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ரஷ்யாவில் வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் யாரெல்லாம் ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்ற பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ணி பார்க்குறப்போ இந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்ற பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகலை, இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகலை அப்படின்னா அது ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஃபயர் ஆகாது. அதனால் நீங்கள் எந்த லாங்குவேஜில் இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணாலும் அதோட கிளிக் கிளாஸஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ரைட்டுங்களா? அதனால் இந்த கிளிக் கிளாஸஸ் தான் எடுத்து நான் மெஷர் பண்ணி இதுக்கு டேக் ட்ரிகர்லாம் செட் பண்ணி யாரெல்லாம் இந்த பர்டிகுலர்
ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்ற யூனிக்கான ஒரு ட்ராக் டேட்டாவை வந்து நான் எடுக்க போகிறேன். ஏன்னா அதனால் இந்த இடத்துல நான் கிளிக் கிளாஸஸ் டேட்டாஸ் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஒருவேளை கிளிக் ஐடி இருந்துச்சுனாக்கும் உங்களுக்கு அதுவும் யூனிக்காக தான் இருக்கும். பட் எனக்கு கிளிக் ஐடி வந்து இந்த இடத்துல ஷோ ஆகல. அதனால் இந்த இடத்துல நான் கிளிக் கிளாஸஸ் வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் கிளாஸஸை காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரிகர் செட் பண்ண வேணும் ரைட்டுங்களா. ஸோ ட்ரிகர் எப்படி செட் பண்ணலாம்னா ஜஸ்ட் இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கூகுள் டேக் மேனேஜர் போங்க. கூகுள் டேக் மேனேஜர் போய்ட்டு ட்ரிகர்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ட்ரிகரை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ட்ரிகர் கான்ஃபிகரேஷனில் இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் கிளிக் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்ஷன் கீழே இருக்கக்கூடிய ஜஸ்ட் லிங்க்ன்ற பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சம் லிங்க் கிளிக்ன்ற பார்த்தீங்களா இந்த சம் லிங்க் கிளிக்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கிளிக் கிளாஸஸ்னு வரும். கிளிக் கிளாஸஸில் கண்டென்ட்ஸ்னு இந்த இடத்துல உங்களுக்கு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதோட வேல்யூ வந்து டைப் பண்ணணும். ஸோ கிளிக் கிளாஸஸோட வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல AST-custom button link இருக்குது. நான் இந்த இடத்துல கஸ்டம் பட்டன் லிங்க்னு மட்டும் கொடுத்துறேன் சரிங்களா. ஏன் இந்த இடத்துல நான் ஃபுல்லாக நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம்னா சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல கண்டென்ட்ஸ் பதிலாக ஈக்குவல்ஸ் கொடுத்தீங்களாக்கும் அது எக்ஸாக்டாக நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். கண்டென்ட்ஸ் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வேர்டு மேட்ச் ஆனாலேயும் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து அது ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த இடத்துல கிளிக் கிளாஸஸ் கண்டென்ட்ஸ்னு கொடுத்துட்டு கஸ்டம் பட்டன் லிங்க்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் ட்ரிகருக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரிகருக்கு வந்து ஒரு நேம் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டெமோ பர்பஸ்க்காக நான் லிங்க் கிளிக் கஸ்டம் பட்டன் லிங்க்னு கொடுக்குறேன். இது வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான். இந்த பர்டிகுலர் ட்ரிகர் நேம் பார்த்தனாக்கும் இது வந்து எதுக்காக செட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இந்த இடத்துல என்னோட ட்ரிகர் நேம் கொடுத்துறேன். ஒன்ஸ் இதுக்கு ட்ரிகர் நேம் கொடுத்ததுக்கப்புறம் இதை சேவ் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த டேக் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரிகர்னா என்ன அப்படின்னா இந்த லிங்க் கிளிக்கில் கிளிக் கிளாஸஸில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து எப்போல்லாம் ஒரு யூசர் கிளிக் பண்ணுறப்ப மேட்ச் ஆகுதோ அது வந்து ஃபயர் ஆக ஆரம்பிக்கும். ஃபயர் மீன்ஸ் அது வந்து ட்ராக் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஒன்ஸ் அந்த ட்ராக் பண்ண டேட்டாவை வந்து நீங்கள் உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். அப்போ கூகுள் அனாலிட்டிக்ஸ்க்கு எப்படி சென்ட் பண்ணலாம்னா த்ரூ டேக் மூலமாக தான் நம்ம சென்ட் பண்ண முடியும். அப்போ டேக் எதுக்காக கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரிகர் பண்ண அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே டேக் மூலமாக நீங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. அப்போ டேகை செட் பண்ணுறப்போ ஜஸ்ட் நான் டேக்ன்ற கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த நியூன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ டேக் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டேக் கான்ஃபிகரேஷன் பொறுத்தவரை அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு இப்போ கூகுள் அனாலிட்டிக்ஸ் GA4 ஈவெண்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த பர்டிகுலர் டேக் டைப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன் டேக்ல வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4ஓட டேக் வந்து நீங்கள் செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல GA4 டேக் இருக்கு பார்த்தீங்களா இதை நான் செட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட அந்த பர்டிகுலர் டேக் நீங்கள் கிரியேட் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மேனுவலி செட் ஐடின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல அந்த மெஷர்மெண்ட் ஐடி வந்து நீங்கள் பேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மெஷர்மெண்ட் ஐடின்றது உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் போங்க. உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸில் இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்களா இந்த செட்டிங்ஸ் கியர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்களாக்கும் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஷோ ஆகும். இதில் டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல உங்கள் வெப்சைட் நேம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல மெஷர்மெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த ஐடியை வந்து காப்பி பண்ணி உங்களோட கூகுள் டேக் மேனேஜரில் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் நீங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 டேக் வந்து நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன் டேக்கில் உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 டேகை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஈவெண்ட் நேம் கொடுக்கணும் ரைட்டா. இந்த ஈவெண்ட் நேம் பொறுத்தவரை நான் இந்த இடத்துல லிங்க் கிளிக் அப்படின்ற பர்டிகுலர் ஈவெண்ட்டை தான் நான் மெஷர் பண்ண போகிறேன். இந்த ஈவெண்ட் நேம் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூகுள் அனாலிட்டிக்ஸோட டிஃபால்ட் கஸ்டம் ஈவெண்ட்டில் வந்து என்னென்ன ஈவெண்ட்லாம் அங்கே ட்ராக் பண்ணுறதுக்காக அந்த ஈவெண்ட் நேம் பேராமீட்டர் நேம்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்னா இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு URL நான் கொடுக்குறேன். அந்த URL கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4ல் இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஈவெண்ட்லாம் என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்குது அப்படின்றதுல உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல நியூ டேப்பில் போய்ட்டு அந்த பர்டிகுலர் URL பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணனாக்கும் இந்த இடத்துல என்ஹான்ஸ்டு மெஷர்மெண்ட் ஈவெண்ட் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கும் நிறைய ஈவெண்ட் ரைட்டுங்களா. ஸோ இந்த ஈவெண்ட்டில் நான் வந்து எனக்கு லிங்க் கிளிக்கை தான் நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த லிங்க் கிளிக்கை பொறுத்தவரை நீங்கள் என்னென்னலாம் மெஷர் பண்ணிக்கலாம்னா லிங்க் கிளாஸஸ், லிங்க் டொமைன், லிங்க் ஐடி, லிங்க் URL. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் பேராமீட்டரை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த பர்டிகுலர் பேராமீட்டரை நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கணும்னா அந்த ஈவெண்ட் நேம் எப்படி செட் பண்ணணும்னா நீங்கள் கிளிக் அப்படின்னு சொல்லி செட் பண்ணணும். அதர்வைஸ் லிங்க் கிளிக்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ நீங்கள் இந்த இடத்துல லிங்க் கிளிக்கோ அல்லது கிளிக்கோ கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா நேமும் பார்த்தீங்கன்னாக்கும் இதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்குது ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல நான் வந்து கூகுள் டேக் மேனேஜரில் போய்ட்டு ஈவெண்ட் நேம் பொறுத்தவரை லிங்க் கிளிக்னு கொடுத்துறேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஒரு ஈவெண்ட் நேம் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் நேமில் இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸும்
ஸ்மால் லெட்டர்ஸாக கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு 2 வேர்டை செப்பரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹைஃபன் கொடுக்க வேணாம், அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதனால் அந்த இடத்துல நான் லிங்க் கிளிக்னு சொல்லிட்டு ஸ்மால் லெட்டர்ஸாக டைப் பண்ணிட்டு இந்த லிங்க்குக்கும் கிளிக்குக்கும் இந்த 2 வேர்டுக்கும் நடுவில் வந்து நான் ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துறேன். ஐடியா ஒன்ஸ் நீங்கள் ஈவெண்ட் நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஈவெண்ட் பேராமீட்டர் செட் பண்ணி விடுறதுக்கும் நான் ஈவெண்ட் பேராமீட்டர் கிளிக் பண்ணுறேன். இதில் ஆட் ரோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் பேராமீட்டர் நேம் பார்த்தீங்கன்னாக்கும் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் மெஷர் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் கூகுள் அனாலிட்டிக்ஸோட என்ஹான்ஸ்மெண்ட் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே லிங்க் கிளிக் நீங்கள் மெஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னா லிங்க் கிளாஸஸ், லிங்க் டொமைன், லிங்க் ஐடி, லிங்க் யூஆர்எல் இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு ஐ கேன் டைப் லிங்க் கிளாஸஸ்ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு லிங்க் ஐடின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு லிங்க் டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு லிங்க் யூஆர்எல் கொடுக்குறேன். ஐடிங்களா? ஸோ இந்த டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸில் நம்ம மெஷர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பேராமீட்டர் நேம் பொறுத்தவரை லிங்க் கிளாஸஸ், லிங்க் ஐடி, லிங்க் டெக்ஸ்ட், லிங்க் யூஆர்எல் கொடுத்து அதோட வேல்யூ ஃபுல்லாக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த வேல்யூ கொடுக்கறதுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். லிங்க் கிளாஸஸை மெஷர் பண்ணணும்னா இந்த இடத்துல கிளிக் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லிங்க் ஐடியை மெஷர் பண்ணணும்னா இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஐடி அப்படின்ற இந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லிங்க் டெக்ஸ்ட்டை மெஷர் பண்ணணும்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி கிளிக் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லிங்க் யூஆர்எல் மெஷர் பண்ணணும்னா இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் யூஆர்எல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? செலக்ட் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் டேகுக்கு வந்து நம்ம நேம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டேக் வந்து நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். GA4 ஈவென்ட் கால் டு ஆக்ஷன் பட்டன் கிளிக்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் டேக்கு நேம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து நம்ம ட்ரிகரிங் செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ட்ரிகரிங்கை பொறுத்தவரை ஆல்ரெடி நம்ம செட் பண்ண ட்ரிகர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி செட் பண்ண ட்ரிகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் லிங்க் கிளிக் கஸ்டம் பட்டன் லிங்க், இதுதான் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ட்ரிகர். இந்த பர்டிகுலர் ட்ரிகரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல சேவ் கொடுத்துருங்க. ரைட்டுங்களா? சேவ் கொடுத்தீங்களாக்கும் இந்த பர்டிகுலர் டேக் வந்து உங்களுக்கு சேவ் ஆரம்பிக்கும். இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம ப்ரிவியூன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ரிவியூன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணாக்கும் இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து கூகுள் டேக் மேனேஜரோட கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல உங்கள் வெப்சைட்டோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கனெக்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கூகுள் டேக் மேனேஜரும் உங்கள் வெப்சைட்டும் கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஜஸ்ட் இப்போது இந்த ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனாக்கும் எனக்கு இந்த இடத்துல அது ப்ராப்பராக ஃபயர் ஆகுதான்றதை நான் செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்க்குறப்ப கண்டினியூன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு GA4 ஈவெண்ட் கால் டு ஆக்ஷன் பட்டன் கிளிக் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டேக் வந்து எனக்கு ப்ராப்பராக ஃபயர் ஆகுது. இப்போ இதில் லிங்க் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 ஈவெண்ட் கால் டு ஆக்ஷன் பட்டன் கிளிக் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டேக் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். டேக் கிளிக் பண்ணாக்கும் எனக்கு இந்த இடத்துல அதோட வேல்யூ ஃபுல்லாக எனக்கு ஷோ ஆகுது. ஸோ லிங்க் கிளாஸஸ் பார்த்தீங்களாக்கும் நான் என்ன நேம் செட் பண்ணணும் அது எனக்கு இங்கே ப்ராப்பராக ஷோ ஆகுது. அதேமாதிரி லிங்க் ஐடி பார்த்தீங்களாக்கும் எனக்கு ஃபஸ்ட்டே லிங்க் ஐடி வந்து எனக்கு எதுவுமே இல்லை, அதனால் இந்த இடத்துல எனக்கு எந்த ஐடியும் எனக்கு டிஸ்பிளே ஆகலை. லிங்க் டெக்ஸ்ட்டை பொறுத்தவரை ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்ற அந்த பர்டிகுலர் பட்டனோட டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஷோ ஆகுது. லிங்க் யூஆர்எல் பொறுத்தவரை அந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ண எந்த பேஜுக்கு போதோ அந்த பர்டிகுலர் யூஆர்எல் வந்து எனக்கு ப்ராப்பராக ஃபயர் ஆகுது. ரைட்டுங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டாஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஷோ ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கு எப்படி ஷோ ஆகும்னா ஃபஸ்ட்டு நேம்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்ஷனில் கிளிக் கிளாஸஸ், கிளிக் ஐடி, கிளிக் டெக்ஸ்ட், கிளிக் யூஆர்எல்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இதில் வேல்யூஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்களாக்கும் அதோட வேல்யூஸ் ஃபுல்லாக ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ரைட்டுங்களா? இந்த பர்டிகுலர் டேட்டா வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக சென்டாக இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் போங்க. கூகுள் அனாலிட்டிக்ஸ் போய்ட்டு இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னாக்கும் கான்ஃபிகர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த கான்ஃபிகர் பட்டனை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் டீபக்கர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டியது இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ டீபக் வியூ அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்களாக்கும் நீங்கள் கிளிக் பண்ண அந்த பர்டிகுலர் பட்டன் கிளிக் ஈவெண்ட் வந்து இங்கே ப்ராப்பராக ஃபயர் ஆகா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். எஸ், இந்த இடத்துல லிங்க் கிளிக் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ட்ராக் ஆயிருக்கு. இதை நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். கிளிக் பண்ணி பார்த்தனாக்கும் அந்த பர்டிகுலர் லிங்கோட டெக்ஸ்ட் என்ன அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த பர்டிகுலர் லிங்கோட யூஆர்எல் என்ன அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த பர்டிகுலர் லிங்கோட கிளாஸஸ் என்ன அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்கலாம். பட் அந்த லிங்கோட ஐடி வந்து எனக்கு ட்ராக் ஆகாது. ஏன்னா அந்த லிங்கோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எம்டியாக தான் இருந்துச்சு. ரைட்டுங்களா? ஸோ இது மாதிரி உங்கள் பர்டிகுலர் வெப்சைட்டில் எந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றத லைவாக ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸில் இந்த ஈவெண்ட் அப்படின்ற இந்த செக்ஷன் கீழே வந்து உங்களுக்கு ட்ராக் ஆக ஆரம்பிக்கும். ஒருவேளை நீங்கள் அதை கஸ்டமைசபிளாக நீங்கள் மெஷர் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கஸ்டம் டெஃபினேஷன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கஸ்டம் டைமென்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஒவ்வொரு டைமென்ஷனோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் ஃபஸ்ட்டு லிங்க் டெக்ஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இந்த லிங்க் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த பர்டிகுலர் லிங்க் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சேவ் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு
அகெயின் கிரியேட் கஸ்டம் டைமென்ஷன் செலக்ட் பண்ணுறேன். இப்போது லிங்க் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக லிங்க் URL கொடுக்குறேன். இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி ஈவெண்ட் பேராமீட்டரில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சேவ். அகெயின் கிரியேட் கஸ்டம் டைமென்ஷன் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல லிங்க் கிளாஸஸ்ன்னு கொடுக்குறேன். அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஏன் நான் கஸ்டமைஸபிளாக கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம அங்கே ட்ராக் பண்ண எல்லா டேட்டாஸும், தட் இஸ் லிங்க் டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும் அல்லது லிங்க் URL இருக்கட்டும், இந்த லிங்க் கிளாஸஸாக இருக்கட்டும், அந்த எல்லா டேட்டாஸும் நம்ம கிரியேட் பண்ண இந்த கஸ்டம் டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு ட்ராக் ஆக ஆரம்பிக்கும். ரைட்டா? இந்த பர்டிகுலர் டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் 24 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு அது ட்ராக் ஆக ஆரம்பிக்கும். இந்த பர்டிகுலர் டேட்டாஸ்லாம் எடுத்து நீங்கள் கூகுள் ஆட்ஸில் போய்ட்டு இம்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் ரீமார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்தவரை ஒரு வெப்சைட்டில் ஒரு பர்டிகுலர் பட்டனை யாரெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றத வந்து கூகுள் டேக் மேனேஜர் மூலமாகவும் கூகுள் அனாலிட்டிக்ஸ் மூலமாகவும் எப்படி ட்ராக் பண்ணி பார்க்குறது அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன். இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்தவரை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் அனாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய அனதர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட், சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.